திரு ராம்கி, தென் மாவட்ட கணக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு? இயல்பாகவே தென் மாவட்டங்களில் திமுக பலவீனமாக தான் இருக்கிறது. அது அவங்களுக்கே தெரியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்ட இடங்கள் 3 இடங்களை தான் போட்டிட்டாங்க. அது தூத்துக்குடிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். கனிமொழி அவர்கள் ரொம்ப காலமாகவே தொகுதியிலிருந்து பணியாற்றிருக்காங்க. அதனால் அது தூத்துக்குடிங்கிறது கனிமொழியோட தொகுதி. தேனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் தேனி மக்கள் திமுகவுக்கு ஓட்டளித்தாங்க. தங்கத்தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார். அங்கே கூட பார்த்தீங்கன்னா தினகரன் ஒரு 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் தோற்று போனார். ரொம்ப வாக்கு வித்தியாசமும் ரொம்ப அதிகம். அதற்கப்புறம் தென்காசி சொல்லும்போது திமுக வெற்றி சொல்லும்போது தென்காசியிலே திமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா அந்த திமுக ஜெயிக்க வாய்ப்பில்லாத தொகுதியாக நிலை மாறி இருக்குன்னு தானே பார்க்கணும். இல்ல, அதாவது அது எப்படின்னா அது கூட்டணியால் இன்னைக்கும் தென்காசிங்கிறது அங்கே அதிமுக பாஜகலாம் வலுவான இருக்கிற பகுதிகள் தான் இன்னைக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு. ஸோ போஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லாரும் எதிர்பார்த்த தென்காசி திமுக கையை விட்டு போகும். திமுக தென்காசி போட்டியிடுவதே பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆக மொத்தம் தென் மாவட்டங்களில் 3 இடங்கள் தான் போட்டிருந்தது. வேரியஸ் அதிமுக 9 இடங்களில் போட்டிருந்தது. 9ல் விருதுநகரில் தேமுதிக கொடுத்தாங்க. 8 இடங்களை போட்டிட்டாங்க. ஸோ போட்டியிட்டதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் அந்த வாக்குகள் வித்தியாசம் வச்சு பார்க்கும்போது அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அதிமுக 20% வாக்குகள் பெற்றாங்க, பாஜக 11%. இரண்டையும் சேர்த்தா குறைந்தபட்சம் 32% உங்களுக்கு பெறுவாங்களா அப்படின்னா அங்கே தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய கேள்விக்குறி. இது வட தமிழ்நாட்டில் இந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகும். தென் தமிழ்நாட்டில் நீங்கள் இதை ரெண்டத்தையும் சேர்க்கும் போது ஒரு சில வாக்குகள் அவரோட வீட்டு அந்த கூட்டணி விட்டு வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய சிறுபான்மையினர் அதிகமாக உள்ள தொகுதிகள் அது. மோரோவர் தேசிய வாக்காளர்கள் அதிகம். நீங்கள் எல்லாத்துலேயும் தேசிய கட்சிகளுடைய தாக்கமும் அதிகம். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் ஒர்க் அவுட் ஆகும்போது இந்த ரெண்டத்தையும் கூட்டி நம்ம பார்க்கவும் முடியாது. இதனால் தென் தமிழ்நாட்டில் திமுக கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கிற முடிவு எடுத்திருக்கிறது நம்ம வெளிப்படையாக தெரியுது. அதுக்கு நிறைய இடங்களை போட்டிடும். அவங்க இலக்கு என்னென்னா 200 தொகுதிகளை தாண்டி நாங்கள் நிற்போம் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த கூடுதலாக உள்ள தொகுதிகளில் பெரும்பாலும் தன்னுடைய சக கூட்டணி கட்சிகளுக்கு தான் அலாட் பண்ண அந்த கூடுதல் இடங்கள் எங்கேருந்து இருக்குன்னா தென் தமிழ்நாடு. ஏன்னா இன்றைக்கு திமுக தென் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இல்லைங்கிற ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் யாராவது அவங்களுடைய சக கூட்டணி கட்சிகள் தென் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது அந்த 58 தொகுதிகள் இருக்குது அதில் ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது நிலைமை தான் இப்படி இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன மாதிரியா ஸ்ட்ராட்டஜி? இப்போ இந்த ரோட் ஷோங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. அது தமிழ்நாட்டில் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு தலைவர்கள் ஏன் இவ்வளோ அந்நியப்பட்டு இருக்காங்கன்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரோட் ஷோங்கிறது ரொம்ப பலகாலமாக தமிழ்நாட்டில் நடந்தது தான். என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் ராஜீவ்காந்தி அவர்கள் அவரே வண்டியை ஓட்டு பக்கத்தில் சோனியா காந்தியோட வருவதை நான் பார்த்துருக்கேன். மயிலாடுதுறை போன்ற சின்ன நகரங்களே சாத்தியம். இப்போ சமீப காலமா ரோட் ஷோ அப்படின்றது இப்போ ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருக்கிறது புதுசு. ஆமா, அதுக்கப்புறம் பெரிய இடைவெளி. இன்னைக்கு நிறைய பேர் கலைஞர் ஜெயலலிதா காலத்திலே ஆரம்பிச்சிச்சு. அவங்களே ஒரு தேர்தல் சமயத்தில் ஒரு முக்கியமான நகரங்களில் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுடைய மேடையே மக்கள் கேலரியே ரொம்ப தூரத்தில் தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதனால இந்த ரோட் ஷோங்கிறது ஆரம்பத்தில் நடுவில் எங்கேயோ மிஸ் ஆகிட்டோம். இப்போ இன்னைக்கு வரோம். பட் எனக்கு என்னென்னா ரோட் ஷோ நடத்துகிறாங்க. ஆனால் இப்போ அதில் எவ்வளோ பாருங்க, அவனியாபுரத்துலேருந்து ஆரப்பாளையம் வரைக்கும் ஒரு ரோட் ஷோ அப்படின்னு சொன்னால் முக்கியமாக எல்லாமே நகரப்பகுதிகள் தான். இதில் இந்த பந்தல்குடி கால்வாய் சுற்றி ஒரு துணி அணைத்து அதெல்லாம் இப்போ நீக்கப்பட்டிருக்கிறத அறிவிப்புலாம் வந்திருக்குது. ஆனால் இது எங்களுடைய கவனத்துக்கே வராமல் விட்டதுன்னெலாம் ஆட்சியர் எல்லாம் பதில் சொல்கிறாங்க. எல்லாம் இது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதாவது யாரெல்லாம் குஜராத்லையும் பீகார்லேயும் பிரதமர் அவர்கள் இதுமாதிரி ரோட் ஷோ போகும்போது இந்த இடத்துல இதுமாதிரி துணி வச்சு அடைச்சாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய தலைவர்கள் வரும்போதெல்லாம் அடைச்சாங்க. அப்போல்லாம் கண்டன குரல் எழுப்புவர்கள் இன்றைக்கும் அதே கருத்தை சொல்லணும். நம்ம அதை கண்டிக்கும் போது இதையும் கண்டிக்கணும். இப்போ நீங்கள் அதை தவறுதான் நடந்து விட்டதுன்னு சொன்னால் கூட அது தவறு தான். ஆக்சுவலாக நீங்கள் அது எப்படி அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கலாம் தெரியல. ரெண்டாவது இப்போ பாருங்கள், நாளைக்கு ட்ரோன்லாம் பறப்பதற்கு தடைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ட்ரோன்லேருந்து வந்தோன்னா உங்களுக்கு விஷுவல் தெரியும், உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் எப்படி இருக்குது, நிலைமை என்ன இருக்குது. ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக அது சொல்லப்பட்டாலும் நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லப்பட்டாலும் நீங்கள் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக வெளில தெரிஞ்சிடும் இந்த பகுதி எப்படி இருக்குது, இந்த பகுதி எப்படி இருக்குன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், தேசிய தலைவர் ஒரு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் இறங்கி ஒரு கிராமத்தில் டக்குன்னு உள்ளே போய் பார்த்து தமிழ்நாடு நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொலைச்சி கொண்டு இருக்கிற முக்கியமான தலைவர்களுக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அது என்னன்னு தெரியல. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வரும்போது நாளைய பொதுக்குழு உண்மையிலே நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பை தூண்டி இருக்குது. நிறைய ஒரு 16 தீர்மானங்கள் வரும்லாம் எதிர்பார்க்குறாங்க. கூடுதல் துணை பொதுச்சாளருடைய இடங்கள் அதிகரிக்கப்படுங்கிறாங்க. மண்டல பொதுச்சாளர் இதெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. அவங்க வழக்கமான பொதுக்குழுவை தாண்டி ஈவன் சாதாரண விஷயங்களை பொதுக்குழுடைய மெனு கூட உள்ளது. விஜய் கட்சியோட ஸ்டைலில் மெனு கூட அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. இதெல்லாம் மெனு அப்படிங்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த மாற்றங்களுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, திமுக ஒரு புதிய ஒரு இளைய தலைமுறையை உள்ள அவங்களுக்கு ஒரு எம்பவர் பண்ணி உள்ள கொண்டு வரணும்னு தோணுதோ அப்படிங்க. ஏன்னா இன்றைக்கு திமுக பொதுக்குழு முழுக்க திரு மூர்த்தி அவர்களுடைய ஏற்பாட்டில் நடக்கதா நான் கேள்விப்படுறேன். ரெண்டாவது அதுக்கப்புறம் அடுத்த கட்ட தலைவர் செந்தில் பாலாஜி ஆகட்டும், சிவசங்கர் ஆகட்டும், இவங்கெல்லாம் வராங்க. பல மூத்த அமைச்சர்களை தாண்டி இவங்கெல்லாம் அப்கமிங் வரும்போது
இவர்களுக்கான ஒரு ஸ்பேஸை திமுக கொடுக்க தயாராகிவிட்டதோ அதுக்கான ஒரு சமிக்ஞைகள் தெரியுது. நாளைக்கு பொதுக்குழுல இவங்கெல்லாம் வந்து ஒரு துணை பேச்சாளர் அக்காமடேட் ஆகும்போது நமக்கு வெளிப்படையா தெரியும். ஏன்னா ஒரு இந்த தேவை இன்னைக்கு காலத்தின் இந்த காலகட்டத்தோட தேவை ஒரு இளைய தலைமுறை உள்ள கொண்டு வரணும்னு ஒரு தலைமை கட்டமைப்பு சார்ந்த விஷயம் இல்லையா? அதுக்கும் தேர்தல் வெற்றிக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? இல்ல இது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க திமுக வந்து அடிப்படை கட்டமைப்பில் நிறைய பொறுப்புகளை புதிய பதவிகளை உருவாக்குகிறது. நீங்க திமுக வலுவாக இருக்கும்போது இதெல்லாம் செய்ய தேவையில்லை. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏன் இவ்வளோ ஒரு போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் போஸ்ட்டை ஒரு மாவட்டத்தை நிறையா பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பொறுப்பு வேற கொடுத்துருக்காங்க. அமைச்சர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பொறுப்பு கொடுத்து இதை தாண்டி மண்டல செயலாளருங்க ஒரு பதவியை கொண்டு வரும்போது இப்போ யாரெல்லாம் எப்படி மேப் பண்ணுவாங்க ஒரு இருக்கு. கூடுதலாக அடுத்தடுத்து நீங்கள் ஏற்கனவே எத்தனை குறைவாக இருந்த மாவட்ட செயலர்கள் இன்னைக்கு சாதாரண எல்லா கட்சியிலும் செய்யுது. குறைந்தபட்சம் ஒவ்வொரு கட்சியிலும் 120 மாவட்ட செயலர் இருக்காங்க. அந்த 120 மாவட்ட செயலரையும் குரூப் பண்ணி 6 மாவட்டத்தில் சேர்த்து ஒரு அமைச்சர் இப்படிலாம் குரூப் பண்றாங்க. இதனால புதிய பதவிகள் வந்து அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இப்போ அவங்களுக்கு என்னதான் கடமை, இப்போ அவங்க என்ன அவங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய ரோல் என்ன இருக்க போகுது. இல்ல பல்வேறு கட்சிகளுமே இப்படிதானே பண்ணுவாங்க. ஒரு பொறுப்பாளர்களை போட்டு அந்த பொறுப்பாளர் அந்த மண்டலத்தை பாத்துக்கணும் அப்படிதானே எல்லா தேர்தல் பணிக்குழு போட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த பிறகு அந்த பணிக்குழு கலைக்கப்பட்டு விடும். பட் இப்ப நீங்க உருவாக்குற பதவிகள் வந்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருக்குன்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன பணிகள் கொடுக்கப்படும்? நான் என்ன சொல்றேன், ஒரு பதவிக்கு ஒரு 4 பேர் வந்து சேர்ந்து மேற்பார்வை பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி இல்லை. இன்னைக்கு திமுகவே செய்ததுனால் அதே மாடலை மற்ற கட்சிகளும் ஃபாலோ பண்ணும். அண்ணா திமுக அதை செய்யும். இப்போ நிறைய பதவிகள் குறுகிய இடங்கள்ல இவ்வளோ பெரிய பதவிகள் வரும்போது நிறைய கான்ஃபிளிக்ட் நிறைய வரும். இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு வருத்தமா இருக்கு. திமுகவே இப்படி செய்யும்போது, திமுக ரொம்ப வலுவான கட்டமைப்புள்ள கட்சி, அவங்களே இப்படி செய்யும்போது பிரச்சனை வந்து அது நம்ம எல்லா கட்சியிலும் இன்னைக்கு கூட நம்ம எல்லா கட்சியிலயும் அந்த பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. இல்ல பிரச்சனை இருக்குது. நான் சொல்ற புதிய பதவி வெளிப்படையா வந்து பேசுற கட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கு. ஆனா புதிய பதவி புதிய சிக்கலை அப்படிதான் பார்க்கணுமா ஷிபின்? அவருடைய பார்வையில தான் பார்க்கணுமா? நம்ம திமுகவோட உட்கட்சி விவகாரமும் சரி, ரோட் ஷோவும் பெருசா புதுசு இல்ல, இது பெரிய இம்பாக்ட் இல்ல அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணுமா? இல்ல உங்களுக்கு 2021 தேர்தலுக்கு பிறகு அந்த அசஸ்மெண்ட்ல வந்து 2 இடங்கள் வந்து மைய பகுதிகளாக இருக்கு. டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடங்கள் அப்படின்றது ஒன்று வெஸ்டர்ன் ஜோன், இன்னொன்று வந்து சவுத். உங்களுக்கு அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு மற்ற இடங்கள்ல அவ்வளோ பெரிய பிரச்சனை வரல. ஆனால் உங்களுக்கு வெஸ்ட்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சவுத்தில் வந்து ரொம்ப நெருக்கடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேண்டிடேட் விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து ரொம்ப குறைவான ஓட்டில் ஜெயிச்சார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் இன்னொரு காங்கிரஸ் கேண்டிடேட் கொடுத்தாங்க. திமுக வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடியை விட்டுட்டு அவங்க திருநெல்வேலியில் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து டிஎம்கே ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. அப்போ இந்த 2 இடங்களையும் சரி செய்ய வேண்டும். தேர்தலுக்கு முன்பு இந்த 2 ஜோன்லையும் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றத அதை சரி செய்யணும். உங்களுக்கு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் பெரிய பிரச்சனைகளாக மாறாது. பட் அதெல்லாம் வந்து முதல்லயே அவங்க சரி பண்ணியிருக்கணும். அதுக்கான முயற்சிகள்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. பட் என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் முதல் வருஷத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா 4வது வருஷத்தில் அது சரியாக இருக்கும். நீங்கள் 4வது வருஷத்தில் தான் ஒரு அமைச்சரையே வந்து கேபினெட்லேருந்து நீக்குறீங்க, முறை தவறி பேசுறாரு, அவுட் ஆஃப் டர்ன் பேசுறாரு அப்படின்னு. அப்போ பல இடங்கள்ல வந்து விஷயங்களும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அந்த மாதிரி இப்போ நீங்க பொன்முடி அவர்களை நீங்க வந்து கேபினெட்ல இருந்து நீக்காம இன்னும் வச்சுட்டு நீங்க இருந்திருந்தீங்கன்னா அது திமுகவுக்கு மேலும் ஒரு பின்னடைவாக தான் அமையும். அதெல்லாம் வந்து உணர்ந்த காரணத்தினால்தான் அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ஸ் கரெக்ஷன்ல அவங்களுக்கு வந்து திமுக, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, உங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க வந்து ஒரு தேர்தலை எப்படி ஜெயிக்க வேண்டும் அப்படின்றத வந்து அதுல மட்டும்தான் அவங்க குறியா இருக்காங்க. அதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ, என்னென்ன வியூகங்களை வகுக்க வேண்டுமோ, யார் யாருடைய உதவிகள் எல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லோருடைய உதவிகளையும் வந்து அவங்க அந்த எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் வந்து தங்களுக்கு வர வேண்டும் அப்படின்றத ரொம்ப உறுதியா அதை வந்து பண்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சவுத்ல வந்து நார்மலாவே உங்களுக்கு வந்து சவுத்ல வந்து திமுகவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவு தளம், அது ஓவர்வெல்மிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு ஏடிஎம்கேவுக்கும் வந்து அங்க இருக்கக்கூடிய லீடர்ஷிப் கிரைசிஸ் அப்படின்றது உங்களுக்கு சவுத்ல அதிகமா இருக்கு. அப்போ அந்த ரீஜனை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்றதுக்கு இதுதான் வந்து சரியான வாய்ப்பு அப்படின்றத திமுக நினைக்கிறாங்க. அப்போ அந்த விஷயங்களோட சேர்த்து இந்த உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க லீடர்ஷிப் கூப்பிட்டு 2 பேரும் சண்டை போடாதீங்க, நீங்க ஒழுங்கா இந்த எலெக்ஷன்ல இந்த தொகுதி எங்களுக்கு வரணும், இந்த தொகுதி எங்களுக்கு வரலன்னா நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வேலை பார்த்து தான் ஆகணும். என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் வேலை பார்த்து தான் ஆகணும். பட் சவுத்ல வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து டிஎம்கேவுக்கு இருக்கு.
அதை சரியாக வந்து திமுக கையாளவில்லை இந்த 4 வருடங்கள்ல அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் போக்க வேண்டும் அப்படின்னா நாம டைரக்டா அங்க இருக்கோம், களத்துல இருக்கோம். முக்கியமான விஷயங்கள், தேர்தல் முடிவுகள், தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தலுக்கான உக்திகள் எல்லாமே இங்கிருந்து தான் தொடங்குகிறது அப்படின்ற அந்த மெசேஜோட தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. திரு பிரியன், இப்ப டிடிவி ஓபிஎஸ் உள்ள வராங்களா, அந்த பேச்சுவார்த்தை மறைமுகமா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நயினாருடைய தலைமை டிடிவி ஓபிஎஸ், ஒருவேளை கிருஷ்ணசாமியும் உள்ள வருகிறார் அப்படின்றால் அந்த கூட்டணி நல்ல வலுவாக இருக்கும் போது அதை எப்படி எதிர்கொள்ள போகிறது திமுக? நயினாரோட தலைமைக்கான அந்த பேச்சே இங்க வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அந்த கூட்டணி அதிமுக பாஜக அதிமுக தான் தலைமையை எடுத்தது. அப்ப அதற்குள்ள நயினாரும் இருக்கிறார் எனும் போது அதுக்குள்ள நயினார் அங்க பாஜகவோட மாநில தலைவர் நயினார் இருக்காரு. அதுல வந்து என்ன பாஜகவே அதிமுக கீழே தான் இருக்கு ஆக்சுவலா வந்து. அதனால அதுல ஒன்றும் பெரிய ஓபிஎஸ் அனைத்தும் வலுவாக இருக்கும் போது அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. அதிமுக பாஜக கிருஷ்ணசாமியும் உள்ள வருகிறாரு, டிடிவி ஓபிஎஸ் எனும் போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்களா இருக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா சொன்னேன். நான் இதெல்லாம் மனசுல வச்சுதான் சொன்னேன். அதாவது வந்து ஓபிஎஸ்ஓ தினகரனோ நயினாரோ அங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அது வந்து சவுத்தில் வந்து ஒரு டிஃபரன்ஸை உண்டாக்கும். அது ஒரு கூடுதல் செல்வாக்கு வந்து அதிமுக பாஜக அணிக்கு கிடைக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தினகரன்லாம் அங்கே இருக்கிறதுனால ஓபிஎஸ் இருக்கிறதுனால கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதிமுக வந்து ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓபிஎஸ் கடைசி கட்டத்தில் எப்படி அது உள்ளே வராரா, வெளியில் நிற்கிறாரா, அவர் எங்கே போகிறாரு தெரியாது. அது ஏடிஎம்கேயோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நம்ம இனிமேல் பொறுத்து இருந்து பார்க்கணும். அதிமுகக்குள்ளே ஓபிஎஸ் வர முடியாது, பட் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்காரா இல்லையான்றதை பார்க்கணும். தினகரன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார், அவர் கண்டிப்பாக இருப்பார். ஸோ தினகரன் இருக்கிறது வந்து சவுத்தில் வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அது கூடுதல் அட்வான்டேஜ். ஸோ ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் வந்து அவங்க இந்த ரோட் ஷோ போன்ற விஷயங்கள்லாம் நடத்துறது வந்து செல்வாக்கு காமிக்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட இது வந்து இயல்பாகவே ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். எந்த மாவட்டத்துக்கு எந்த ஊருக்கு போனாலுமே ஒரு நாள் காத்தாலேயோ அல்லது சாயந்தரமோ வந்து இந்த மாதிரி நடந்து போயிட்டு எல்லா மக்களையும் வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் சந்திச்சு தான் இருக்கார் அவர். ஆக்சுவலாக அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரியான ரோட் ஷோ விஷயத்தில் என்னென்னா இதை பற்றின அபிப்பிராயங்கள் வந்து வித்தியாசப்படும். ஒரு பெரிய அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லும், இன்னொரு தரப்பு ஒன்றும் பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை, ரோட் ஷோ ஃபெயிலியர்னு ஒரு தரப்பு சொல்லும். இதில் வந்து நீங்கள் என்டையர் ஷோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால் வந்து ஒரு மாதம் வந்து ரொம்ப காமிக்க முடியாது. சில இடங்களில் யாருமே இருக்க மாட்டாங்க, சில இடங்களில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நாளைக்கு ஒரு ஏடிஎம்கேவோட டெலிவிஷனில் என்ன போடுவாங்க, கூட்டமே இல்லாத ஒரு இடத்த எடுத்து போடுவாங்க. கூட்டமே இப்போ மோடி பேசுகிற இடத்துல கூட்டத்தில் காலி நாற்காலி எடுத்து பணம் போடுறாங்கல்ல, அது மாதிரி இதில் கூட்டமே ஸ்டாலின் போகிற இடத்துல கூட்டமே இல்லாத ஒரு இடத்த எடுத்து திமுகவுடைய ரோட் ஷோ ஃபெயிலியர், ஸ்டாலின் ரோட் ஷோ ஃபெயிலியர்னு போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஸோ இது ஒரு ரிஸ்கான விஷயம் தான் இந்த ரோட் ஷோன்றது. இவர் பண்ணாருன்னா, மோடி பண்ணாருன்னா வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி ரோட் ஷோ பண்ணாலுமே ஆளுங்களை எப்படி கூட்டுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸ்பான்டேனியஸாக வராங்களா, கூட்டப்படுகிறதா கூட்டம், கூடுகிறதா கூட்டம்ன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதெல்லாம் விட இந்த மாதிரியான ரோட் ஷோவெல்லாம் விட நீங்கள் பண்ண வேண்டியது கிரவுண்ட் லெவலில் வேலை தான். ஆக்சுவலாக உங்கள் கட்சிக்கு வந்து ஒரு இமேஜ் கொடுக்கணும். நம்ம ஒரு ஷபீஸ் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், திமுக வந்து தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக உதயநிதியை கொண்டு வந்தது மட்டுமே புதுப்பித்துக் கொள்கிற ஒரு விஷயம் கிடையாது. 2.5 வருஷம் ஆன பிறகு அந்த கேபினெட்டோட இமேஜை மாற்றிருக்கணும். அடிப்படையே கேபினெட்டோட இமேஜை மாற்றிருக்கணும். இந்த செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்ற விஷயங்கள்லாம் வந்திருக்காது. ஆக்சுவலாக திமுகவில் எத்தனையோ நல்ல இளைஞர்கள், திறமையான இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நாளைக்கு பொதுக்குழு நடக்க போது அது தொடர்பான அறிவிப்புகள் ஏதாவது வெளியாகுதா, இல்ல அவர் சொன்ன மாதிரி ஏதேனும் மாற்றங்கள், சிறு சிறு பதவி மாற்றங்கள், பொறுப்பு மாற்றங்கள் ஆர்கனைசேஷன் லெவல்ல வந்து அவங்க டெப்டி மாற்றங்களை கொண்டு வராங்களான்றதையும் வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு சுமந்த், ஏற்கனவே திரு மோடி பத்தி பேசியிருந்தோம். அவர் வந்து ரோட் ஷோ பண்றாரு அப்படின்றத தாண்டி மோடியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு எலெக்ஷன் அப்ப நிறைய பேசினதை நம்ம பார்த்தோம். குறிப்பா வட மாநிலங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அவர் வந்தா போதும், அவருடைய ஃபேஸுக்காகவே சில ஓட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் அந்த கட்சிக்காரங்க சொல்றதையும் நம்ம கேட்டிருந்தோம். அந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா திரு ஸ்டாலின் அவர்கள்? ரோட் ஷோ பண்றதன் மூலமாக, சாலை வலம் வருவதன் மூலமாக, மக்களை நேரடியாக சந்திப்பதன் மூலமாக அவரை முன்வைத்து, கட்சியில அவரை முன்வைத்து காய் நகர்த்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாமா? அவருடைய ஃபேஸ்க்கான ஒரு வேல்யூ இருக்கு, அது வந்து மக்களை புல் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்களா? இல்ல, நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல திமுக பாஜக உடைய செயல்பாடுகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அது இந்த ரோட் ஷோங்கிறது ஒரு வெரி ஆப்வியஸ் எக்ஸாம்பிள். பட் இந்த மீடியா ஹேண்டில் பண்றது எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கும். இப்போ உண்மையான ஃபேக்ட் என்னன்னா, இன்னைக்கு திமுகவை விட
திரு மு.க. ஸ்டாலினுக்கு மக்களிடையே அதிக செல்வாக்கு இருக்குது. இப்ப நீங்க இது வந்து ஒரு வினோதமான ஸ்டேட்மெண்ட், திமுக தானே மு.க. ஸ்டாலின் நீங்க சொல்லலாம். ஆனால் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் திமுகவை விரும்பாதவர்கள் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்லைங்க அவரு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறாரு, ஆனா கட்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்ய முடியல. அந்த இமேஜ் வந்து கிட்டத்தட்ட கல்டிவேட் ஆயிடுச்சு. அவர் அதனாலதான் பல முறை வந்து நீங்க சோசியல் மீடியா சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஃபுல் கண்ட்ரோல்ல இல்ல, அவருக்கு தெரியாமையே நிறைய பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்து தொடர்ந்து வர்றதுக்கு ஒரு அதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் பப்ளிக் கிட்ட திரு ஸ்டாலின் இஸ் மோர் இன்ஃபேக்ட் certainly more popular than all his ministers. அமைச்சர்களை விட முதலமைச்சருடைய பாப்புலாரிட்டி மிகவும் அதிகமாக இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க இப்போ பிஜேபியில மோடி அவர்களை பாப்புலாரிட்டி வச்சுதான் அவங்க முனிசிபல் எலெக்ஷன்ல இருந்து எல்லாத்தையுமே மோடியை கூப்பிட்டு வந்துதான் கேம்பெயின் பண்ண வச்சு ஜெயிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பிஜேபி. சோ இதுல வந்து ஒரு பெரிய சிமிலாரிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு போனாலோ அங்க வந்து ஒரு நடன குழு ஏற்பாடு பண்ணி அவரை வரவேற்கிறதுக்கு அதெல்லாம் வைப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கும் அந்த மாதிரி நடன குழு வரவேற்கிறாங்க. சோ ஐ எம் சீயிங், ஐ டோன்ட் நோ அது பிரசாந்த் கிஷோர் கத்து கொடுத்த லெசனா என்னன்னு தெரியல. அரசியல் களத்துல எதிரெதிரா தானே இருக்காங்க. அப்படியே அந்த பிளே புக் வந்து அப்படியே வருது. இந்த நீங்க கொடியை மட்டும் மாத்திட்டீங்கன்னா, மக்களை பீப்புளையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு யார் இது பிஜேபி ராலியா இது டிஎம்கே தெரியாத அளவுக்கு வந்துருது. என்ன இங்க பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றது இல்லையே தவிர கிட்டத்தட்ட அந்த அப்பியரன்ஸ் வந்து ஒரு பட் ஒன் திங், இரு கட்சிகளும் அது வந்து யார் முதல்ல இருந்து அவங்களுடைய பிளே புக் இதுக்கு மட்டும் இல்ல, ஏதேனும் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரை வைத்துக் கொண்டு அந்த கேம்பெயினை அடிக்கணும். அதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இயங்குறாங்க. பட் இந்த பர்டிகுலர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திரு ஸ்டாலினுடைய பர்சனல் பாப்புலாரிட்டியை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு திமுக முயற்சிக்கிறாங்க. அதுதான் தனிப்பட்ட வசீகர தலைமைன்றது மக்கள் கிட்ட எடுபட்டிருக்கா, தேர்தல் அது எதிரொலிக்குதா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சுமந்த்.